அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அல் முஃமின் ஆன்லைன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் போடுற டெய்லி கிளாஸஸ் உங்களுக்கு வரணும்னா சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற கிளாஸஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. இன்றைக்கான சப்ஜெக்ட் என்ன, ஃபிக்ஹை பற்றி இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். ஃபிக்ஹில் பாடம் 3 நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் அதாவது என்ன பாடம்னா தேவையை நிறைவேற்றுவது மற்றும் அதன் ஒழுக்கங்கள், அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது தேவையை நிறைவேற்றுவதுனா என்னென்னா இப்போ நம்ம மலம் கழிக்கிறோம், சிறுநீர் கழிக்கிறோம். அதை மலம் சிறுநீர் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தேவையை நிறைவேற்றுவது அப்படின்றது நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த தேவையை நிறைவேற்றுவது பல சட்டங்க விளக்கங்கள் இருக்குது. அதில் குறிப்பிட்ட முக்கியமான 5 சட்ட விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான பாடத்தில் நம்ம பார்ப்போம். ஓகே, முதல் சட்ட விளக்கங்களை பார்க்கலாம். தேவை நிறைவேற்றதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணீரை கொண்டு நம்ம சுத்தம் செய்வோம். இன்னொரு இஸ்திங்ஜான்னு சொல்லுவாங்க. இஸ்திங்ஜானா என்னென்னா கற்கள் இல்லைனா சுத்தம் செய்ய அனுமதிக்கப்பட்ட ஒரு பொருளால் சுத்தம் செய்வதற்கு இஸ்திங்ஜான் சொல்லுவாங்க. அந்த பொருள் தானும் சுத்தமாக இருக்கணும், சுத்தத்திற்கு பயன்படுத்துவதற்கு ஏற்றதாகவும் இருக்கணும். மார்க்கம் என்ன பண்ணணும், அதை அனுமதிக்கக்கூடியதாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது 3மே இருந்தால் மட்டும்தான் என்ன இஸ்திங்ஜா சுத்தம் செய்வதற்கு சுத்தம் செய்வது கூடும். அந்த இதில் அடுத்து மலம் ஜலம் கழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த 2 வகையான எந்த வகையை என்ன பயன்படுத்திக்கலாம் சுத்தத்திற்கு. 2 வகைனா என்னது, முதல் வகை தண்ணீரால் சுத்தம் செய்வது, 2வது வகை கற்கள் அல்லது மார்க்கம் அனுமதிச்சிருக்க பொருட்களை கொண்டு சுத்தம் செய்வது இன்ஷா அல்லாஹ். அடுத்து அதோடைய ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேவையை நிறைவேற்றதுக்கப்புறம் திறந்த வெளியில் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வருவாங்க. அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயுமே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ தேவையை நிறைவேற்றுவதற்காக நம்ம என்ன பண்ணுவோம், வெட்ட வெளிக்கு தான் வருவாங்க. ஆற்றங்கரை கோரத்துக்கு, வயல்வெளிகளுக்கு, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வருவாங்க. அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தேவையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்காங்க. அப்போ ஒரு மனிதர், அதாவது நானும் என்னை போன்ற ஒரு சிறுவரும் என்ன பண்ணுவோம், கையில் ஒரு கையில் தண்ணீரை வச்சுட்டு இன்னொரு கையில் தடியையும் வைத்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வார்கள். அவர்களுடைய தடியை என்ன பண்ணுவாங்க, ஒரு சிறுவன் கையில் வச்சுருப்பாங்க. அந்த மனிதர் தண்ணீரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்ததற்காக தண்ணீரை கொண்டு அவங்க கூட போவாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் யாராச்சும் ஒருவர் மலம் கழிச்சிட்டு சென்று அவங்க என்ன பண்ணும், 3 கற்களை எடுத்து செல்லுங்கள். மலம் ஜலம் கழிக்க போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்க ஒவ்வொருவரும் 3 கற்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ஏன்னா அவற்றை சுத்தம் செய்வதற்காக என்ன பண்ண 3 கற்களை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நிச்சயமாக என்னது தண்ணீருக்கு பதிலாக போதுமானதாகிவிடும். இப்போ அந்த காலத்தில் தண்ணீர் அதிகமாக இருக்காது. ஸோ தண்ணீர் பஞ்சம் இருக்கிற இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா கற்களை கொண்டும் நம்ம மார்க்கம் அனுமதிச்சிருக்க பொருட்களை கொண்டும் தான் என்ன பண்ணுவாங்க, சுத்தம் செய்வார்கள். குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வார்கள். ஸோ தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வதற்கு எது சமமாகும், நீங்கள் 3 கற்களை எடுத்துக்கொண்டு போகிறதே அதுக்கு சமமாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிந்தால் என்ன பண்ணுவாங்க, 2யும் சேர்த்து சுத்தம் செய்வது இன்னும் சிறப்பானது. 2யும் என்னது, தண்ணீரை கொண்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், கற்களை கொண்டு சுத்தம் 3 கற்களை கொண்டு நன்றாக சுத்தம் செய்ததுக்கப்புறம் என்ன பண்ணும், தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வது என்னது சிறந்த முறையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சுத்தமான கற்கள், அதாவது கற்கள் அந்த கற்கள் என்ன பண்ணக்கூடாது, இப்படி எடுத்தோடனே உடஞ்சி போகிற கற்களாகவோ இல்லை அந்த கற்களில் ஏற்கனவே ஒரு பிராணி கழிவு அதாவது மலம் கழிஞ்சிட்டு போன கற்களோ அந்த மாதிரி கற்களெல்லாம் என்ன பண்ண பயன்படுத்தக்கூடாது. சுத்தமான கற்கள் இல்லைனா சுத்தத்திற்கு ஏற்றக்கூடிய டிஷ்யூ பேப்பர் போன்ற பொருட்கள் தான் ஏதாச்சும் ஒன்று வச்சு என்ன பண்ணணும், பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொருள் என்ன இருக்கணும், சுத்தமாகவும் இருக்கணும், சுத்தத்திற்கு பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அந்த பொருளும் சுத்தமாக இருக்கணும், அது சுத்தத்திற்கு பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுத்தம் செய்வதற்கு கற்களை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நம்மளுடைய தேவை, அதாவது தேவையை நிறைவேற்ற பின்ன என்ன பண்ணும், சுத்தம் செய்வதற்கு
உதவுவதற்கு வந்து கல்லை வந்து அனுமதிச்சிருக்காங்க. அது கூட உதவக்கூடிய அனுமதிக்கப்பட்ட பொருள் என்னது? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. கற்கள் அது போன்று இல்லாமல் டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி வந்து பல பொருட்கள் வந்து நம்ம மார்க்கம் அனுபவிச்சிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இந்த ஹதீஸில் நம்ம கிளியராக பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஏன் வந்து 3 தடவை வந்து அதாவது 3 கற்களை கொண்டு நம்ம எடுத்துகிட்டு போகணும்? 3 முறை வந்து தடவுதல் வந்து மட்டும் சுத்தம் ஏற்படும். நம்ம வந்து இப்போ ஒரு முறையோ 2 முறையோ வந்து நம்ம அந்த கற்களால் வந்து சுத்தம் செய்தால் அது என்ன ஆகும்? முழுமையாக சுத்தமாகாது. ஸோ 3 முறை வந்து அந்த கற்களை கொண்டு சுத்தம் செய்தால் தான் அது முழுமையாக சுத்தமாகும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சில வஸ்துக்களை கொண்டு என்ன பண்ணக்கூடாது? சுத்தம் செய்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காங்க. என்னென்ன வஸ்துக்கள்னால் வந்து எலும்பு பொருட்கள், எலும்பு துண்டு, கால்நடையோட சாணம், விட்டை, அது அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு நம்ம என்ன வஸ்துக்களெல்லாம் வச்சு சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்துவது கூடாது. அது தடுக்கப்பட்டது இன்ஷா அல்லாஹ். அடுத்து சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உங்களுக்கு வந்து மலம் ஜலம் கழிக்கிறது உட்பட்ட எல்லாவற்றையும் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அதற்கு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்கிறாங்க, ஆமாம், மலம் ஜலம் கழிக்கும் போது அதாவது மலம் அல்லது சிறுநீர் கழிக்கும் போது வந்து கிப்லாவை முன்னோக்கக்கூடாது. வலது கையால் தான் என்ன பண்ணுவது? சுத்தம் செய்வது கூடாது. வலது கையால் என்ன பண்ணக்கூடாது? சுத்தம் செய்யக்கூடாது. அதே மாதிரி கிப்லாவை முன்னோக்கி உட்காரக்கூடாதுன்றதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 3 கற்களை விட கம்மியாக என்ன பண்ணக்கூடாது? நம்ம வந்து சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்களை ஒருவர் வந்து சுத்தம் செய்வதை வந்து அல்லது விட்டையை கொண்டு சுத்தம் செய்வதை யாராவது அதாவது எங்களில் யாராவது வந்து எலும்பு துண்டுலேயோ இல்லை கால்நடைகளுடைய விட்டைகளை கொண்டு சுத்தம் செய்வதோ இல்லை 3 கற்களுக்கு குறைவாக 1 2 கற்களை சுத்தம் செய்வதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? தடுத்திருக்கார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கான கேள்வி இந்த கமெண்டில் வந்து நீங்கள் போடணும் இன்ஷா அல்லாஹ். எந்த வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கார்கள், அதாவது எந்த பொருட்களை கொண்டு எந்த வஸ்துக்களை கொண்டு சுத்தம் செய்வது கூடாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தடுத்திருக்கார்கள் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லா சகோதரிகளுமே இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் பண்ண முயற்சி செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 2வது சட்டத்துக்குள்ளே நம்ம போகலாம். முதல் சட்டம் அல்லாஹ்வோட உதவியோட நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அடுத்து 2ஆம் சட்டத்துக்குள்ளே போகலாம். தேவையை நிறைவேற்றும் போது கிப்லாவை முன்னோக்குவது பின்னோக்குவது. இப்போ நம்ம தேவையை நிறைவேற்ற போகிறோம். அப்போ கிப்லாவை முன்னோக்கி அமரலாமா அமரக்கூடாதான்றதை இந்த சட்ட விளக்கம் நமக்கு தெளிவாக வந்து அறிவுறுத்தோம் இன்ஷா அல்லாஹ். பொது வேளையில் வந்து தடுப்பு இல்லாமல் நம்ம வந்து அமர்றோன்னா கிப்லாவை திசையில் வந்து முன்னோக்கியோ இல்லை பின்னோக்கியோ அமர்வது கூடாது. இப்போ பொது வெளியில் வந்து போகிறாங்க, அப்போ என்னது? கிப்லாவை முன்னோக்கியோ இல்லை கிப்லாவுக்கு பின்னோக்கியோ, நம்ம முகமும் கிப்லாவை நோக்கி இருக்கக்கூடாது, நம்ம முதுகும் என்ன பண்ணக்கூடாது? கிப்லாவை நோக்கி இருக்கக்கூடாது. அது வந்து அது கூடாது, அது தடுக்கப்பட்ட ஒன்று அப்படின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மலம் கழிக்க சென்றால் என்ன பண்ணுங்கள்? கிப்லாவை முன்னோக்காதீங்க, இன்னும் அதன் பின்னோக்கவும் செய்யாதீங்க. ஏன்னா வந்து எப்படி நம்ம உட்காரணும்னா கிழக்கு அல்லது மேற்கு திசையில் வந்து நம்ம அமரலாம். கிப்லாவோட திசையில் உட்காரக்கூடாது. என்னது? கிழக்கு இல்லைனா மேற்கு திசையில் வந்து முன்னோக்கி அல்லது பின்னோக்கி அமருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஷாம் தேசம் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்? ஷாம் தேசத்துக்கு வந்தோம். அங்கே வந்து எல்லா கழிவறையும் எப்படி இருக்குது? கிப்லாவை முன்னோக்கி தான் இருக்குது. நாங்கள் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் வந்து திரும்பி அந்த கிப்லா திசையில் இல்லாமல் கொஞ்சம் திரும்பி அமர்ந்து கொண்டோம். பின்ன வந்து அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் கிட்ட வந்து பாவ மன்னிப்பு வந்து தேடணும் அப்படின்னு சொல்லி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கட்டடங்களில் அதாவது கட்டடங்களை கட்டியிருப்பாங்கள கழிவறை, அது வந்து கிப்லாவின் திசையில் இடையில் மறைப்பு ஏதும் இருந்துச்சுன்னா, கிப்லா திசை இருக்குது, அந்த கிப்லா திசையில் அவங்க கட்டியிருக்காங்க, அதுக்கு இடையில் வந்து ஒரு மறைப்பு. இப்போ தொழுகிறோம், அதுக்கு நம்ம என்ன அங்கிட்டு போய் ஆகணும், சும்மா போகிறது கிடையாது, அங்கிட்டு போய் ஆகணும், ஏதோ ஒரு முக்கியமான இது இருக்குது, நம்ம எடுக்க போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்க தொழுதுட்டு இருக்கவங்களுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு தடுப்பை மட்டும் போட்டுட்டு நம்ம அங்கிட்டு தாண்டி போகிறோம். அது மாதிரி தடுப்பு வந்து இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் உட்காரலாம், அமர்ந்து கொள்ளலாம், அது குற்றமில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து அதோடைய ஆதாரம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறாங்க, ஒரு நாள் வந்து நான் வந்து ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு வந்து மேலே வந்து ஏறினேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஷாமை முன்னோக்கினார்கள். ஷாம் என்ன பண்ணாங்க? முன்னோக்கின்னு காபாவை முன்னோக்கினார்கள். தனது தேவையை வந்து அமர்ந்திருந்ததை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஹப்ஸா அவர்களுடைய வீட்டிற்கு மேலே போனேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காபாவை முன்னோக்கி வந்து தன்னுடைய தேவையை வந்து அமர்ந்து இருந்தார்கள், அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மர்வாஸ் அஸ்பர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ஒட்டகத்தை வந்து கிப்லாவை பக்கம் வந்து உட்கார வச்சுட்டு அதை வந்து மறைப்பாக வச்சு அதை மறைக்கிற மாதிரி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து சிறுநீர் கழிக்கிறாங்க. அப்போ கழிக்க வந்து அமர்றாங்க. அப்போ வந்து அபு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க, இது வந்து தடுக்கப்படவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஏன் இல்லை, இது வந்து தடுக்கப்பட்டது எல்லாம் என்னது திறந்த வெளியில் தான். திறந்த வெளியில் என்ன பண்ணக்கூடாது, கிப்லா முன்னோக்கி உட்காரக்கூடாது. இப்போ திறந்த வெளியில் அவங்க என்ன தடுப்பாக வச்சுருக்காங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒட்டகத்தை தடுப்பாக வச்சு தான் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல உட்காந்து சிறுநீர் வந்து கழிக்கிறாங்க. அப்போ அது வந்து என்னது குற்றமாகாது. ஆனால் என்னது இந்த மாதிரி கிப்லாவை முன்னோக்கி இப்படி பண்ணுறது என்ன தடுக்கிறது வந்து சிறந்தது. இந்த மாதிரி உட்காராமல் வந்து கொஞ்சம் வந்து நம்ம என்ன பண்ணணும், கிப்லா இல்லாமல் அந்த திசையில் வந்து கழிவறை வந்து கட்டுவது சிறப்புக்குரியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம 2 சட்டம் முடிச்சிட்டோம். அடுத்து 3வது சட்ட விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். 3வது சட்ட விளக்கம் என்னென்னா வந்து கழிவறையில் செல்லும்போது வந்து சுன்னத், அதாவது கழிவறையுடைய சுன்னத் நபியோட ஒழுக்கங்களை வந்து பேணுவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சுன்னத், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்கிறாங்க, மனிதர்கள் கழிவறைக்கு செல்லும்போது என்ன பண்ணுவாங்க, ஜின்களுக்கும் மனிதர்களுடைய மர்மஸ்தானங்களுக்கு இடையில் வந்து திரை வந்து வேணும்னா வந்து நம்ம என்ன சொல்லணும், பிஸ்மில்லா சொல்வதற்கு மூலமாக தான் என்ன அவங்களுக்கும் நமக்கும் இடையில் ஒரு திரை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கழிவறைக்கு நுழையும் போது, அதாவது நுழைய நாடுனா வந்து அவங்க வந்து இந்த துவா ஓதிட்டு தான் வந்து உள்ளே நுழைவாங்க. என்ன துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ், அல்லாஹுவே நிச்சயமாக நான் உன்னை கொண்டு தீய ஆண் பெண் ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அந்த பாதுகாவல் துவா ஓதிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, உள்ளே நுழைவாங்க. அடுத்து 3வது சுன்னா, மேலே நம்ம பார்த்தோம்ல அது 2வது சுன்னத். அடுத்து 3வது சுன்னத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கழிவறையிலேருந்து வெளியேறும் போது, அதாவது துவா என்ன துவா ஓதுவாங்கன்னா குஃப்ரானக அப்படின்னு சொல்லி ஓதுவாங்க. அதோட என்ன துவா, குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ். இப்போ குஃப்ரானக அல்லாஹுவே உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன் என்று என்ன பண்ணுவாங்க அவங்க சொல்லுவாங்க. சரி, இந்த குஃப்ரானக இதோடைய ஃபுல் துவா வந்து இன்ஷா அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். 2 கேள்வி வந்து இன்றைக்கான கேள்வி வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ முதல் கேள்வி வந்து எந்தெந்த வந்து பொருட்களை வச்சு சுத்தம் செய்வது, வஸ்துக்களை வச்சு சுத்தம் செய்வது கூடாதுன்றதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தடுத்திருக்காங்க. அதே மாதிரி குஃப்ரானக இந்த துவாவுடைய முழு துவா வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து போடலாம் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 4வது சுன்னத்னு 4வது அடுத்து பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். கழிவறையில் நுழையும் போதும் சரி, இல்லை பொது வெளியில் வந்து தேவையை வந்து நிறைவேற்றுவதற்கு அமரும் போதும் சரி, கழிவறையில் இப்போ நம்ம நுழையிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இடது காலை தான் முன்னாடி வச்சு நுழையணும். அதே மாதிரி பொது வெளியில் வந்து அமரும் போது உட்காரும் போது என்ன பண்ணணும், இடது காலை தான் முன் வச்சு உட்காரணும். வெளியே வரும்போது கழிவறையிலேருந்து வெளியே வரும்போதும் இல்லை தேவையை நிறைவேற்றிட்டு வெளியே வரும்போதும் பொது வெளியிலேருந்து வெளியே வரும்போது என்ன வலது காலை தான் என்ன பண்ணணும், முதல்ல வெளியே வைக்கணும். அது என்னது, அதுதான் வந்து அழகான செயல்னு அறிஞர்கள் வந்து எல்லாரும் கூறுறாங்க. இது வந்து எந்த நூலில் வந்திருக்குன்னா மஜ்மூ என்ற நூலில் வந்து இந்த கருத்து வந்து வந்திருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 5வது சுன்னா வந்து பார்ப்போம். 5வது சுன்னா என்னன்னா வந்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு பயணத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து போனோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக சென்றாங்க. அவங்க வந்து எங்களுடைய பார்வைக்கு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுடைய தேவையை எப்படி நிறைவேற்றுவாங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து, அதாவது சஹாபாக்கள் அவங்களுடைய தோழர்கள் வந்து பார்க்குற அளவுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய தேவையை வந்து நிறைவேற்ற மாட்டாங்க. அவங்க வந்து பார்க்கவே அவங்கள வந்து தேடுவாங்களாம், எங்கே போயிட்டாங்க நபி, அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ தூரமாக போய் தான் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய தேவையை வந்து நிறைவேற்றுவாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய தேவையை நிறைவேற்றும் போது என்ன பண்ணணும், நம்மளோட மற்றவர்கள் கண்ணில்
வந்து படாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தூரமாக போய் தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களோட தேவையை நிறைவேற்றுவாங்க. இதே போன்று என்ன பண்ணுறாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அபி குராத் அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஹஜ்ஜு சென்றேன். அப்போது அவங்க வந்து தனது தேவையை வந்து நிறைவேற்றுவதற்காக போனாங்க. ரொம்ப தூரம், அதாவது வெகு தொலைவுக்கு வந்து சென்று விட்டாங்க. ரொம்ப தூரம் என்ன பண்ணாங்க, அவங்க போயிட்டு தான் வந்து அவங்களுடைய தேவையை வந்து நிறைவேற்றினாங்க. எங்களுடைய கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தூரத்துக்கு போய் தான் என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தேவையை வந்து நிறைவேற்றுறாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. 5லையும் சரி 6லையும் சரி இந்த சொன்னாங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி சொல்கிறாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தேவையை நிறைவேற்றுவதற்கு நாடினால் வந்து என்ன பண்ணுவாங்க, பூமிக்கு அருகில் நெருங்குகின்ற வரை தனது ஆடையை உயர்த்த மாட்டார்கள். அதாவது அவங்க வந்து கழிவறையில் மலம் ஜலம் கழிச்சாலும் சரி, சிறுநீர் கழிச்சாலும் சரி, அந்த இது வந்து பூமியை வந்து அருகில் வந்து நெருங்குற வரைக்கும் ஆடையை வந்து தூக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க, வெட்கம் அதாவது கன்னி பெண்களை விட அதிகம் வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஆடையை வந்து விளக்க மாட்டாங்கன்றது இதில் வந்து நம்ம வந்து இந்த ஹதீஸில் வந்து நல்ல தெளிவாக வந்து இது பண்ணிட்டோம் மாட்டார்கள். அடுத்து இப்போ வந்து நம்ம 4வது சட்டத்துக்குள்ளே போவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 3 சட்டம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட உதவியோட நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அடுத்து 4வது சட்டம். 4வது சட்டத்தில் வந்து ஒவ்வொரு செயல்கள், அதாவது 5 to 6 செயல்கள் வந்து இருக்குது. தேவையை நிறைவேற்றுபவர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய செயல்கள். ஸோ நம்ம இப்போ தேவைக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன செயல்களை வந்து தவிர்க்கலாம் அப்படின்றத இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேவை, அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னது, தேங்கி நிற்கின்ற தண்ணீர் என்ன பண்ணக்கூடாது, சிறுநீர் கழிப்பது ஹராம், தடுக்கப்பட்ட செயல். இது வந்து பெண்களுக்கு இல்லை, இது ஆண்களுக்கு. ஸோ தேங்கி இருக்கிற தண்ணீர் நம்மளும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும், நம்ம குடும்பத்தினர்களுக்கு இதை வந்து செயல்படுத்தணும். ஸோ அதுக்காக வந்து பெண்கள் தானே, பெண்கள் விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கோன்னு இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து நம்ம குடும்பம், நமக்குன்னு ஒரு குடும்பம் வரும் இன்ஷால்லா, எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு அதை நம்ம வந்து பிறருக்கு வந்து எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம், எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வந்து நடத்துகிறோம். ஸோ இதை நம்ம கேட்டுட்டு மட்டும் இருக்கக்கூடாது, அதை நம்ம குடும்பத்தில் என்ன பண்ணணும், செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். தேங்கி நிற்கின்ற தண்ணீர் என்ன பண்ணக்கூடாது, சிறுநீர் கழிப்பது என்னது, ஹராம், தடுக்கப்பட்ட செயல். அதோடைய ஆதாரம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, தேங்கி இருக்கிற தண்ணீர் என்ன பண்ண மாட்டாங்க, சிறுநீர் கழிக்க மாட்டாங்க. அது ஏன்னா அது தடுக்கப்பட்ட செயல். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் வந்து தடுத்திருக்காங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது. அது அல்லாஹ்வுக்கு என்ன பண்ணும், கோபத்தை தான் உண்டாக்கும் அப்படின்றது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 2வது, வலது கையால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மர்மஸ்தானங்களை தொடுவதும் கூடாது, அதில் வந்து சுத்தம் செய்வதும் கூடாது. அதோடைய ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, உங்களில் ஒரு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து சிறுநீர் கழிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணக்கூடாது, தன்னுடைய வலது கையால் கொண்டு வந்து மர்மஸ்தானத்தை வந்து சுத்தம் செய்யாதீங்க, அதே மாதிரி வலது கையால் வந்து மர்மஸ்தானத்தை வந்து தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம தண்ணீர் குடிக்கிறோம், ஒரு பாத்திரத்தை தண்ணீர் குடிக்கும் போது என்ன பண்ணக்கூடாது, அதில் மூச்சு விடாதீங்க அப்படின்ற விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. பாதையில் வந்து அடுத்து எதெல்லாம் வந்து நம்ம வந்து சிறுநீர் கழிக்கக்கூடாதுன்றதை இன்ஷால்லா பார்ப்போம். பாதைகளில் நிழல் தரக்கூடிய அதாவது பாதைகள், நிழல் தரக்கூடிய மரங்கள், அந்த மாதிரி இடங்களில், பூங்காக்கள், பொது இடங்களில், காஞ்ச மரங்களில், இப்போ தண்ணீர் வந்து ஓடிக்கிட்டு இருக்குல்ல, ஓடை, அந்த மாதிரி இடங்கள்ல என்ன பண்ணக்கூடாது, மலம் ஜலம் கழிக்கக்கூடாது. மலம் ஜலம்னா என்னது, மோஷன், அந்த மாதிரி இடங்கள்லாம் போகக்கூடாது அப்படின்னு அதோடைய ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, அதிகம் வந்து சாபத்திற்குரிய 2 காரியங்களை விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபி கூட இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதிக சாபத்திற்குரிய 2 காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மக்களுடைய பாதையில் அல்லது வந்து அவர்களுக்கு நிழல் தரக்கூடியதில் வந்து என்ன பண்ணக்கூடாது, மலம் ஜலம் கழிப்பதை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சாபத்திற்குரிய 3 காரியங்களை விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, தவிர்த்து கொள்ளுங்கள். என்னது, நீரோடைகள்லையும் பாதைகள் நடுவுலையும் நிழல் தரக்கூடிய இடங்கள் என்ன பண்ண, மலம் ஜலம் கழிப்பதை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ளுங்கள். என்னென்ன 3 இடம், நிழல் தரக்கூடிய இடம், எந்தெந்த இடம்னா மனிதர்களுக்கு நிழல் தருதோ அந்த இடம், பாதை, மனிதர் நடக்கக்கூடிய பாதை, மற்றும் என்னது நீரோடைகள். ஸோ இது 3 விஷயங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மலம் ஜலம் கழிக்கக்கூடாது. 4வது,
மலம் ஜலம் கழிக்கும் போது குர்ஆன் ஓதுவது திக்ரு செய்வது கூடாது. இப்போ நம்ம மலம் ஜலம் கழிக்கிறதுக்காக போகிறோம், அப்போனா அந்த சூறாவுடைய வசனங்களை வந்து மனசுலையோ இல்லை வாயிலையோ நம்ம நினைக்கிறதோ ஓதுறதோ கூடாது, திக்ரு செய்வது கூடாது. ஏன்னா அது என்ன இடம், நம்ம மலம் ஜலம் கழிக்கிறதுக்காக போகிற இடம். ஸோ அங்கே என்ன பண்ண, கண்ணியத்திற்குரிய குர்ஆன் வசனங்களையோ திக்ருகளையோ ஓதுவது கூடாது. விட்டை எலும்பு அல்லது உணவு பொருட்களை கொண்டு என்ன பண்ண சுத்தம் நம்ம என்னென்ன கொண்டெல்லாம் சுத்தம் செய்வது தவிர்த்திருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ன்றதை நமக்கு பார்த்துருக்கோம். அந்த கேள்வியை நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கேட்டிருக்கேன். ஸோ அது என்னென்னன்றது உங்களுக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த பொருளை கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சுத்தம் செய்வதை தவிர்த்து கொள்ளணும். அதோடைய ஆதாரம், எலும்பினால் அல்லது விட்டையினால் துடைத்து சுத்தம் செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கார்கள். யார் தடுத்திருக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை கொண்டு சுத்தம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி தடுத்திருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 6வது சட்டத்தை நம்ம பார்ப்போம். முஸ்லீம்களுடைய கபரில் நடுவில் என்ன பண்ண, மலம் ஜலம் கழிப்பது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு முஸ்லீமுடைய கபரின் மீது நடப்பதை விட நெருப்பு கங்கின் மீது அல்லது கத்தியின் மீது நடப்பது அல்லது எனது செருப்பை எனது காலால் தைப்பது என்பது விருப்பமானதாகும். இதெல்லாம் என்னது, செய்யக்கூடாது அப்படின்றது. என்னுடைய செருப்பை என்னுடைய காலால் தைக்கிறது விருப்பமானதுன்னா அது எப்படிப்பட்ட செயல்ன்றதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதுக்கு இணையாக என்ன சொல்கிறாங்கன்னா, கபறுகளின் நடுவில் நான் என் தேவையை நிறைவேற்றினால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க, கடை தெருவில் வந்து நடுவில் வந்து என்னுடைய தேவையை நிறைவேற்றினால் என்ன, நான் பொருட்படுத்த மாட்டேன் அப்படின்றதுக்கு சமமாயிரும். அதாவது இதில் ஒரு கருத்து என்னன்னா வந்து, ஒரு முஸ்லீமுடைய கபரின் மீது வந்து நடப்பது வந்து இன்னும் வந்து முஸ்லீமுடைய கபருக்கு அடக்க ஸ்தலங்கள் மத்தியில் வந்து மலம் ஜலம் கழிப்பது என்னது, ரெண்டுமே பெரும் பாவம் தான். நம்ம கபர் மேலே நடக்கவும் கூடாது, நம்மளுடைய காலணியை வச்சோ கால்களை வச்சோ நடக்கவும் கூடாது. அது மேலே நம்ம கபர் மேலே நம்ம என்ன கூடாது, மலம் ஜலமும் கழிப்பது, இது ரெண்டுமே என்னது பாவமான செயல் தான், அனாச்சாரமான செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் என்ன உணர்த்துனாங்கன்னா வந்து, மக்கள் வந்து கூடி இருக்கிற கடை தெருவில் வந்து நம்மளுடைய தேவையை வந்து, அதாவது நம்ம இப்போ ஒரு கடை தெருவுக்கு போகிறோம், அங்கே நம்மளுடைய தேவையை வந்து நிறைவேற்றுவோமா, ஒரு கேவலமான செயல் தானே அது. அதே போன்று தான் என்னது, அடக்க ஸ்தலங்களில் வந்து இருக்கக்கூடிய மையத்தை வந்து என்ன பண்ணணும், தேவையை வந்து நிறைவேற்றுவது கேவலமான செயல் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த நம்ம வந்து இப்போ ஒரு மையத்தை அடக்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான கண்ணியத்தை நம்ம கொடுக்கணும். அப்போ நம்ம வந்து அவங்க வந்து பார்க்கலை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அடக்க ஸ்தலங்களை, அடக்கம் செய்யப்பட்டவங்க மேலே வந்து என்ன பண்ணணும், கண்ணியம் இல்லாமல் அந்த மாதிரி மலம் ஜலம் கழிச்சானது அசிங்கமான செயலாக இருக்கும்ன்றத இந்த ஹதீஸ்ல வந்து தெளிவாக நம்ம வந்து விளங்கிக்கிறோம். அடுத்து 5வது சட்டம், அல்ஹம்துலில்லாஹ். 5வது சட்ட விளக்கம், இதுதான் கடைசி சட்ட விளக்கம், அல்ஹம்துலில்லாஹ். மலம் ஜலம் கழிக்க செல்பவர் தவிர்க்க வேண்டிய வெறுக்கப்பட்ட செயல்கள். இது நம்ம பார்க்க போகிறதுன்னு வெறுக்கப்பட்ட செயல்கள், இது கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஒன், காற்று வீசுகின்ற திசை. இப்போ நம்ம வந்து மலம் ஜலம் கழிக்கிறோன்னா காற்று வீசுகிற திசைக்கு எதிராக நம்ம என்ன பண்ணக்கூடாது, உட்காருவது கூடாது. ஏன்னா வந்து நம்ம அப்படி உட்கார்ந்தோன்னா சிறுநீர் போய்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகும், அது வந்து நம்ம உடம்புலையோ உடையிலையோ படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், காற்று வீசக்கூடிய திசைக்கு எதிராக என்ன பண்ணுங்க, நம்ம வந்து உட்கார்வதை தடுத்துக்கணும். அடுத்து, மலம் ஜலம் கழிக்கும் போது என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. பேசுவது வெறுப்பிற்குரியது. ஸோ இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் எப்படி பண்ணாங்கன்னா பாட்டு பாடுறாங்க, பாத்ரூமில் போய் பாட்டு பாடுறது, குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறது, அதெல்லாம் வந்து வெறுப்பிற்குரியது. ஸோ அது என்ன பண்ணணும், நம்ம தவிர்த்துருக்கணும். நம்மளும் அதுலேருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்ம குடும்பத்தினர்களையும் அல்லாஹ் அதுலேருந்து பாதுகாக்கட்டுமா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அதோடைய ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சிறுநீர் கழித்து கொண்டு இருக்க போது ஒரு நபர் வந்து அவங்கள வந்து கடந்து சென்றாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, இப்போ நபி இருக்காங்க, நபியை பார்த்து என்ன பண்ணுவாங்க, சலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த நபரும் வந்து நபிக்கு சலாம் கூறினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா அது சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது என்னது, அது ஒரு பாத்ரூம் மாதிரி தான். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, எதுக்குமே பதில் சொல்லக்கூடாது, பேசக்கூடாதுன்றதை இந்த இதில் நம்ம வந்து நல்லா தெளிவாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து, பொந்து ஓட்டை அப்படிலாம் இருக்குல்ல, அந்த இடங்கள்ல வந்து சிறுநீர் வந்து கழிக்க வந்து கூடாது. அது வந்து வெறுப்புக்குரியது. இதில் பொந்து இருக்கிறதுல ஒரு மாதிரி பொந்து மாதிரி இருக்கிற இடம், அதாவது வெட்ட வெளியில் பொந்து மாதிரி இருக்கிற இடம், ஓட்டை இருக்கிற இடத்துல வந்து சிறுநீர் வந்து கழிக்கக்கூடாது.
ஏன் அதோடைய ஆதாரம் வந்து பொந்துகளில் வந்து சிறுநீர் கழிப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தடுத்திருக்காங்க. அது ஏன்னா வந்து இந்த அறிவிப்பாளர் அதாவது அபு தாவூத் ரலியல்லாஹு அவங்க வந்து எழுதியிருக்காங்க. கதாதா ரலியல்லாஹு அவங்களிடம் வந்து ஒரு சிறுவர் ஒரு மாணவர் அவங்க வந்து கேட்குறாங்க, பொந்துகளில் வந்து சிறுநீர் கழிப்பது வந்து ஏன் வந்து வெறுக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி இந்த மாணவர் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த கதாதார ரலியல்லாஹு அவங்க வந்து சொல்கிறாங்க, பொந்துகளில் என்ன இருக்கும், ஜின்களுடைய வசிப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அதில் வந்து என்ன பண்ண சிறுநீர் கழிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொந்துகளில் என்ன அது ஏதாவது விஷ ஜந்துக்கள் இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம சிறுநீர் கழிக்கிறோன்னா அது யாரை வந்து அட்டாக் பண்ணும், அவங்கள தான் வந்து அது வந்து என்ன பண்ணும், தாக்கும், தீண்டக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லாஸ்ட் ஒன், அல்லாஹுடைய பெயர் திக்ரு அந்த மாதிரி பொருட்களை வந்து எடுத்துக்கிட்டு கழிவறைக்குள்ளே செல்லக்கூடாது. இப்போ நம்ம செயின் போட்டிருக்கோம், செயினில் வந்து அந்த காபாவுடைய டாலர், நம்மளுடைய ஹரக்கத் போட்ட வந்து அல்லாஹ் நபி அந்த மாதிரி பேர் போட்டு அந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, கழிவறைக்குள்ளே அதெல்லாம் வந்து போட்டுட்டு போகக்கூடாது. காபா, மக்கா, அதெல்லாம் வந்து புனிதமிக்க தலங்கள், அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து கழிவறைக்குள்ளே போட்டுட்டு போகிறதோ அதை எடுத்துகிட்டு போகிறதோ வந்து தடுக்கப்பட்டது, வெறுப்பிற்குரியது. ஆனால் நிபந்தனை, இதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிபந்தனைக்கு இருந்துச்சுன்னா அது வந்து குற்றம் ஆகாது. இந்த வேறு சிச்சுவேஷன் இல்லை, இந்த சிச்சுவேஷனில் போய் தான் ஆகணும், பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது குற்றம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கழிப்பிடம் செல்லும் போது, அதாவது கழிவறைக்கு செல்லும் போது வந்து தனது மேல் மோதிரம் இருக்குல்ல, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க அவங்க சின்னத்திற்காக. அந்த மோதிரத்தை என்ன பண்ணுவாங்க, கலற்றி வச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கழிவறைக்குள்ளே போவாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் வந்து கொஞ்சம் பலகீனமான ஹதீஸ். இதுக்கு வந்து இன்னும் நிறைய சஹீஹான வந்து ப்ரூஃப் வந்து இல்லை. ஸோ இந்த ஹதீஸ் வந்து பலகீனமாக தான் இருக்குன்றது அறிஞர் சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து அல்லாஹுடைய பெயர் உள்ள அல்லாஹுடைய பெயர்கள் உள்ளது, கண்ணியப்படுத்துவது, அல்லாஹோட பெயர் தான் என்ன பண்ணுவது, நம்ம கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு இதுதான். ஸோ அதை என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து கழிவறைக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து வெறுப்புக்குரிய செயல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் வந்து பயன்படுத்துகின்ற கேஷ் இருக்குல்ல, கரன்சி நோட், காசு, இந்த வெளிநாட்டுக்கள்லாம் வந்து காசுகள் இருக்கும் அல்லாஹ்வோட பெயர் போட்டு, இன்னும் நம்மளுடைய புனித ஸ்தலங்கள் போன்ற இதெல்லாம் போட்டுட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், வெளியிலேயே வச்சுட்டு போயிடணும். அப்படி இல்லை, அதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா அப்போ அதை என்ன பண்ணலாம், கழிவறைக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம். அது வந்து குற்றம் ஆகாது. அதாவது நமக்கு வாய்ப்பு இருக்குது, கொடுத்துட்டு போகலான்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம கட்டாயம் கொடுத்துட்டு தான் போகணும். இல்லை நமக்கு அந்த ஆப்ஷன் இல்லை, இது வந்து என்னால் யார்கிட்டையும் கொடுக்க முடியாது, எனக்கு வேறு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம வந்து அது குற்றம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் குர்ஆன் பிரதிபலன், அதாவது குர்ஆன் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம், குர்ஆனோட எழுத்தோ குர்ஆனோ வச்சுக்கிட்டோ இல்லை குர்ஆனோட பேப்பர் அந்த மாதிரி ஏதோ ஒரு இது வந்து கழிவறைக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது வந்து முற்றிலும் ஹராம், தடுக்கப்பட்டதாகும். இது வந்து குர்ஆனை நம்ம என்ன பண்ண இழிவுபடுத்துறதோட செயலாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நஅூது பில்லாஹி மின்ஹு. அல்லாஹ் நம்ம அனைவரையும் அதுலேருந்து பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடம் வந்து முடிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் லென்த்தாக போயிருச்சு. இன்ஷா அல்லாஹ் இல்லை சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து இவ்வளோ லென்த்தாக வேணாம், அடுத்த கிளாஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய கிளாஸில் நீங்கள் போடுவீங்கல்ல, ஸோ அப்போ எனக்கு வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக அனுப்புனாலும் சரி, இல்லை கிளாஸ்லேயே வந்து நீங்கள் போட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். சிஸ்டர் கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக கிளாஸ் போகுது சிஸ்டர், கொஞ்சம் வந்து ஷார்ட் பண்ணி எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஷார்ட் பண்ணி சொல்லிடுறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா புரியுது அப்படின்னது கொஞ்சம் வந்து எனக்கு நீங்கள் வந்து நம்மளுடைய குரூப்பில் வந்து நீங்கள் போடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கிளாஸ் வந்து எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் ஒரு மாற்றணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்க முயற்சி செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.